உலகெங்கும் வாழுகிற தமிழ் உறவுகள் யாவருக்கும் என்றும் எடப்பாடியார் சேனல் வாயிலாக உங்கள் நாஞ்சில் டொமினிக் உங்கள் யாவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அருமைக்குரியவர்களே, இந்த தீபாவளி திருநாள் நாளான இன்றைக்கு நாம் எது குறித்து பேச இருக்கிறோம்னா, த பிரிண்ட் என்கிற ஆங்கில நாளிதழ் வெளியிட்டிருக்கிற தமிழ்நாடு சட்டமன்றம் தொடர்பான ஒரு கருத்து கணிப்பு பற்றியே நாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம். பல்வேறு கருத்து கணிப்புகள் தமிழ்நாடு அரசியல் குறித்து அவ்வப்போது வந்த வண்ணம் இருக்கிற போது புதிதாக ஒரு கருத்து கணிப்பை இன்றைக்கு அகில இந்திய ஊடகமாக இருக்கிற த பிரிண்ட் என்கிற பத்திரிகை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. அந்த நிறுவனம் வெளியிட்டிருக்கிற அந்த கருத்து கணிப்பு எப்படிப்பட்ட கருத்து கணிப்புன்னா, 234 தொகுதிகளிலேயும் ஆன்லைன் மூலமாக நடத்தப்பட்ட கருத்து கணிப்பாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தொகுதி ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 1200 சொச்சம் பேரிடத்தில் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டதாகவும், ஒட்டுமொத்தமாக ஒரு 2 லட்சத்தி சொச்சம் வாக்காளர்களிடத்தில் அது கருத்துக்களை கேட்டதாகவும், அவர்களுடைய நாடி நரம்புகளை எல்லாம் பிடித்து நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பதாகவும் சொல்லி இந்த கருத்து கணிப்பை த பிரிண்ட் நிறுவனமானது இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. அந்த நிறுவனத்தினுடைய ஆன்லைன் கருத்து கணிப்பு சொல்லுகிற அதிர்ச்சிகரமான தகவல் என்னன்னா, தமிழ்நாட்டை ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு தேதியில் தேர்தல் நடத்தப்பட்டால் 50% அதிகமான வாக்குகளை பெற்று அது மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் என்கிற செய்தியை இன்னைக்கு சொல்லி இருக்கிறது. அதே பிரிண்ட் என்கிற நிறுவனம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தமட்டிலே, என்டிஏவை பொறுத்தமட்டிலே 22 விழுக்காடு வாக்குகளை மட்டுமே பெற முடியும் என்கிற செய்தியை சொல்லி இருக்கிறது. அதே நிறுவனம் புதிதாக வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகமானது 23% வாக்குகளை பெறக்கூடும் என்கிற செய்தியை சொல்லுகிறது. ஆக புதிதாக உதயமாகி இருக்கிற தாவேக்காவை விட பாரம்பரியமிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வகிக்கிற என்டிஏ கூட்டணி 1% வாக்குகளை குறைவாக பெற்று 22 விழுக்காடு வாக்குகளை மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்திலே பெற முடியும் என்கிற செய்தியை இன்னைக்கு த பிரிண்ட் என்கிற ஆங்கில பத்திரிகை கருத்து கணிப்பிலே வெளியிட்டிருக்கிறது. நான் பணிவோடு நாட்டு மக்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 2021 சட்டமன்ற தேர்தல் களம் 10 ஆண்டு கால ஆன்டி இன்கம்பன்சி யாருக்கு இருந்ததுன்னா அதிமுகவுக்கு இருந்தது. என்டிஏவினுடைய கூட்டணியிலே தான் 2021லேயும் அதிமுக அங்கம் வகித்தது. 10 ஆண்டு கால ஆன்டி இன்கம்பன்சிக்கு இடையில் போட்டியிட்ட அதிமுக கூட்டணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் தந்த எண்ணிக்கை எவ்வளவுன்னா 75 சட்டமன்ற தொகுதி. தனியாக அதிமுகவுக்கு 66 சட்டமன்ற தொகுதிகளையும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 5, பாஜகவுக்கு 4 என்று மொத்தமாக 75 தொகுதிகளை தந்த நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இடையிலான அந்த விழுக்காடு பெர்சன்டேஜ் வித்தியாசம் எவ்வளவுன்னா வெறும் 2.5%. வெறும் 2.5% வாக்கு வித்தியாசத்துல தான் 2021 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுடைய கோட்டை கொத்தளத்தை நழுவ விட்டது என்கிற செய்தியை நாட்டு மக்கள் மறந்துவிடக் கூடாது. ஆனால் இன்னைக்கு நாடாளுகிற முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்கிற தமிழ்நாட்டினுடைய நிலைமை அப்படியா இருக்கிறது. 10 ஆண்டு காலம் அதிமுக பெற்ற ஆன்டி இன்கம்பன்சியை விட இன்னைக்கு ஒரு 100% அதிகமான ஆன்டி இன்கம்பன்சி தமிழ்நாட்டை ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த 4.5 ஆண்டுகளிலேயே கிடைத்திருக்கிறதுன்னா அது மிகையாகாது. 500 சொச்சம் வாக்குறுதிகளை
தமிழ்நாட்டு மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில 2021 தந்தாங்களே, எத்தனை வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்கிற கேள்விக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. ஆனால் இன்னைக்கு அதிமுக அரசாங்கம் தந்த மக்கள் நல திட்டங்களை எல்லாம் இவங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு சொல்லலாம், நாங்கள் நாட்டு மக்களுக்கு இலவச பேருந்து பயணத்தை தந்திருக்கிறோம், மாதம் ஒன்றுக்கு 1000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை தந்திருக்கிறோம். ஆக இப்படி பல்வேறு காரியங்களை திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி இருந்தாலும் கூட நாட்டு மக்களை சென்றடைந்த அதிமுகவுடைய திட்டம் மிகப்பெரிய திட்டமாக பார்க்கப்படுகிற ஏழை பெண்களுக்கு இந்த அரசாங்கம் தந்த தாலிக்கு தங்கம் என்கிற அற்புதமான திட்டம் இந்த அரசாங்கம் இன்னைக்கு கொடுக்கிறதா? இந்த அரசாங்கம் நிறுத்தி வைத்திருக்கிறது. இன்னைக்கு சாமானிய மக்கள் இதனால் பாதிக்கப்படுகிறார்களா இல்லையா என்பதை நாட்டு மக்கள் சிந்திக்க வேண்டும். 6 மாதத்தில் வாக்குச்சாவடிக்கு செல்கிற போது அவர்கள் அந்த தீர்ப்பினை தர இருக்கிறார்கள் என்பதையும் மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த அற்புதமான திட்டம், ஏழை பசியோடு வாழக்கூடாது என்பதற்காக, அவனுக்கு புசிப்பதற்கு ஆகாரம் தர வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்த அம்மா உணவகங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறதா? அத்தனையும் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா என்கிற கேள்விக்கு நாட்டு மக்கள் விடை தருகிற தேர்தல் தான் 2026 என்பதை தயவு கூர்ந்து மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். மாணவ சமுதாயத்தை பாதிக்கிற விதமாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தந்த லேப்டாப் என்கிற மடிக்கணினி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்களுக்கு கிடைக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. அதை இன்னைக்கு க்ளோஸ் பண்ணி இருக்கக்கூடிய அரசாங்கமாக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருக்கிறது. ஆக எத்தனையோ காரியங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். நீட் என்கிற அரக்கனை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்த பெருமை திமுகவுக்கு உண்டு. அதே திமுக 2021 சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும், நீட் என்கிற அரக்கனை நாங்கள் க்ளோஸ் செய்து விடுவோம் என்கிற செய்தியை நாட்டு மக்களுக்கு சொன்னார்கள். இன்னைக்கு வர நீட்டுக்காக ஏதாவது எடுத்து போட்டிருக்காங்களா? கையெழுத்து இயக்கம் மட்டும்தானே திமுக நடத்துகிறது. கையெழுத்து இயக்கம் நடத்த வேறு யாருக்கும் தெரியாதா? ஆக மக்களை ஏமாற்றுகிற வஞ்சிக்கிற இந்த அரசாங்கம் பெற்றிருக்கிற மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சிகளுக்கு நடுவில் இன்னைக்கு அகில இந்திய பத்திரிகையாக இருக்கிற தி பிரிண்ட் என்கிற ஆங்கில பத்திரிகை இப்படிப்பட்ட ஒரு கருத்து கணிப்பை இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறது. அதே பிரிண்ட் நிறுவனம் இன்னொன்னு சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, ஒருவேளை தமிழக வெற்றி கழகமானது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வகிக்கிற என்டிஏவுக்குள்ளே வந்து அந்த கூட்டணியிலே போட்டியிட்டால் அவர்களுக்கு 35% வாக்குகளை பெற முடியும் என்று சொல்லுகிறது. ஆக எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு கருத்து கணிப்புன்னு பாருங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு தனியாக 23 விழுக்காடாம், அதிமுகவுக்கு 22 விழுக்காடாம், கூட்டி சேர்க்கிற போது 45 விழுக்காடு வருகிறது. ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த கூட்டணிக்குள்ளே தாவேகா வந்தால் 35 விழுக்காடுகளை மட்டும்தான் பெற முடியும். அதிமுகவை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் மிருகபலத்தோடு ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் என்கிற செய்தியை இன்றைக்கு அந்த பிரிண்ட் என்கிற அந்த மீடியா, அந்த பத்திரிகை ஆன்லைன் கருத்து கணிப்பு மூலமாக நாட்டு மக்களுக்கு சொல்லி இன்றைக்கு மக்களை குழப்புகிற, மக்களை மடைமாற்றம் செய்கிற, மக்களை திசை திருப்புகிற ஒரு முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறது. ஆக நாட்டினுடைய நிலை எப்படி இருக்கிறதுன்னா, இன்னைக்கு தேதியில தேர்தல் நடத்தப்பட்டால் தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து மக்களுடைய நம்பிக்கையை இழந்து போய்விட்ட அரசாங்கமாக இருக்கிறது. ஒரு அரசாங்கத்தை பொறுத்த மட்டுமே நாட்டு மக்கள் இடை போட்டு பார்க்கிற காரியம் என்னன்னா, சட்டம் ஒழுங்கு. சட்டம் ஒழுங்கை ஒரு அரசாங்கம் எப்படி பாதுகாக்கிறது என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக நாட்டு மக்களுடைய அந்த பார்வையாக இருக்கிறது என்பதை தயவு கூர்ந்து மறந்துவிடக் கூடாது. ஆனால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற விஷயத்தில் தமிழ்நாட்டை ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக நிலை குலைந்து போய் நிற்கிறது என்பதையும் நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு சம்பவங்களை நாம் கோடிட்டு காட்ட முடியும். ஆக சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய இந்த அரசாங்கம், ஏழை மக்களை பாதுகாக்க தவறிய இந்த அரசாங்கம், விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்த தவறிய இந்த அரசாங்கம் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு தேவையா என்கிற ரீதியில் நாட்டு மக்கள் முடிவு செய்ய போகிற 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது சாதாரணமான தேர்தல் அல்ல. ஒன்றை மட்டும் பிரிண்ட் என்கிற ஆங்கில நாளிதழ் தயவு கூர்ந்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு தேதியில தேர்தல் நடத்தப்பட்டால் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சிகளை இதே என்டிஏ, அதிமுக தலைமையிலான என்டிஏ
தனியாக களத்தில் நின்றால் 150க்கும் அதிகமான இடங்களில் அதிமுக கூட்டணி என்டிஏ வெற்றி பெறும். ஒருவேளை இந்த கூட்டணிக்குள்ளே தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அவர்கள் வந்து தன்னை இணைத்துக் கொண்டால் இந்த கூட்டணி மகத்தான சாதனை படைக்கிற வெற்றியை பதிவு செய்யும். 210க்கும் அதிகமான தொகுதிகளை இந்த கூட்டணி வென்றெடுக்கும். ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தை துடைத்தறிகிற தேர்தலாக 2026 அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை என்பதை நான் பணிவோடு சுட்டிக்காட்டிக் கொண்டு ஒரு கருத்தை இன்னைக்கு திரும்ப 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 திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக பேசுகிற அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்லுதாங்கன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கி கீழே போய்விட்டதுன்னு சொல்லுதாங்க. அதற்காக அவர்கள் உதாரணம் காட்டுகிற ஒரு சட்டமன்ற தொகுதி எதுன்னா 2024 நடந்த விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலை சொல்லுகிறார்கள். விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் 2024 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் 5000 வாக்குகளை மட்டும்தான் பெற முடிந்தது. அது நாம் தமிழர் கட்சியை விட கீழே போய்விட்டது, கட்சி கிடையாது, இதுதான் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த ரிசல்ட் என்று சொல்லி சில பத்திரிகையாளர்கள் சில விமர்சகர்கள் இன்னைக்கு பேசுகிறார்கள். நான் அவர்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கன்னியாகுமரி மாவட்டத்திலேயும் பலமாக இருக்கிறது. 2024 அந்த இடைத்தேர்தல் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள கூடாது. அது சிலருடைய லாபத்துக்காக சிலருடைய விருப்பப்படி நடத்தப்பட்ட தேர்தல். அதிமுகவுக்கான தேர்தலாக அதை தொண்டன் பார்க்கவில்லை. ஏன்னா 2016 ஆண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதே விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் உங்களுக்கு முன்னாலே பேசிக் கொண்டிருக்கிற சாட்சாத் இந்த நாஞ்சில் டொமினிக்கு போட்டியிடுகிற வாய்ப்பினை தந்தார்கள். அன்னைக்கு தேர்தலை சந்தித்த அதிமுக பெற்ற வாக்குகள் 25,000 வாக்குகள் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் என்பதை நான் தயவு கூர்ந்து இந்த அரசியல் விமர்சகர்களுக்காக பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்னைக்கு அதிமுக இருக்கிற நிலை என்னன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்துடைய கடைக்கோடி தொகுதியாக இருக்கிற விளவங்கோடை அதிமுக என்டிஏ கைப்பற்றும் என்கிற நிலை இன்னைக்கு இருக்கிறது. ஆகையினாலே தயவு கூர்ந்து நான் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இன்னும் 6 மாதங்களிலே நாடாள போகிற முதலமைச்சர் புரட்சி தமிழர் எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு இருகரம் கூப்பி வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா, தயவு கூர்ந்து கன்னியாகுமரி மேற்கு மாவட்டத்தினுடைய கடைக்கோடி தொகுதியாக இருக்கிற விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில இருந்து 2026 தேர்தலில் அதிமுக மீண்டும் போட்டியிடுகிற வாய்ப்பினை தாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை நீங்கள் தந்தால் இன்றைக்கு அரசியல் விமர்சகர்கள் அதிமுகவை விமர்சிக்கிறவர்களுடைய வாய்களை அடைக்கிற விதமாக ஒரு மகத்தான வெற்றி 2026 விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் இருந்து தொடங்குகிறது அதிமுகவுக்கு. அந்த வெற்றி பவனி சென்னையில் இருக்கிற சென்ட் ஜார்ஜ் கோட்டையை சென்றடையும். புரட்சி தமிழர் எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை விளவங்கோடும் பங்கு பெறுகிற சட்டமன்ற உறுப்பினர்கள் இணைந்து புரட்சி தமிழரை ஆட்சி அதிகாரத்தில் அமர வைப்பார்கள், தமிழ்நாட்டின் கோட்டை கொத்தளத்திலே அமர வைப்பார்கள் என்கிற அந்த நல்ல நாளை எதிர்பார்த்து புரட்சி தமிழர் எழுச்சி தமிழர் இன்று 6 மாதங்களில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முடிசூட போகிற எங்களுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சொந்தங்களுக்கும் என்னுடைய சேனல் என்றும் எடப்பாடியார் சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் அத்துணை நல்லுளம் படைத்த தோழர்கள் ஆதரவு தருகிறவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து 2026 அதிமுகவுக்கான தேர்தல் என்பதை சொல்லி 2026 புரட்சி தமிழர் எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் நாடாளுகிற முதலமைச்சராக கோட்டை கொத்தளத்துக்கு வருவார் என்கிற செய்தியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.